ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமுத்து நேச்சுரல் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் க்ளீனிங் ஒர்க்கு தான். வீடியோலாம் க்ளீன் பண்ணியாச்சு. பட் அந்த வீடியோலாம் எடுக்க முடியல, குழந்தைங்கள வச்சுட்டு எடுக்க முடியல. பூஜா ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பூஜை பாத்திரங்களும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா நமக்கு அதுக்கப்புறம் டைம் இருக்காது. ஸோ மண்டே ஈவினிங்கே வந்து இந்த ஒர்க் எல்லாமே முடித்து வச்சாச்சு. ஸோ டியூஸ்டே வந்து நம்ம வந்து முருகர் வந்து வெத்தலை தீபம் போடணும் இல்லைங்களா, அதுக்காக முன்னாடியே வந்து ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணியாச்சு. அப்புறம் வெனஸ்டே வந்து நம்ம ஊருக்கு போயிடுவோம். பொதுவாக போகி அன்றைக்கி தான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஊருக்கு போகிறதுனால முன்னாடியே ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணி வச்சாச்சு. நம்ம டியூஸ்டேவும் வெனஸ்டேவும் சாமி கும்பிட்டுட்டு ஊருக்கு போயிடுவோம். நீங்களுமே உங்கள் வீட்டில் போகியை வந்து சேஃபாக கொண்டாடுங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்தே எல்லாமே பார்த்துருப்போம். போகி அன்றைக்கி அதிகாலையிலேயே 3-4 மணிக்கெலாம் எழுந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பழைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து எரிச்சு விடுவாங்க. அதே மாதிரி அது நம்ம எண்ணங்கள், நம்ம மனசில் இருக்கிற தீய எண்ணங்கள், தேவையில்லாத நினைவுகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புது வருஷத்தை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே நல்லதாகவே அமையட்டும். நீங்களுமே போகி அன்றைக்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து நம்ம குலதெய்வத்தை அழைச்சி நம்ம குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு வழிபட்டிங்க அப்படின்னா குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதமும் அருளும் வந்து நமக்கு கிடைக்கும். நாங்களுமே வந்து எங்களோட குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக வெனஸ்டே வந்து கிளம்பிடுவோம். வெனஸ்டே ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா கிராமத்துலலாம் எல்லோருமே ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு படையல் போட்டு குலதெய்வத்தை அழைச்சிட்டு வந்து வீட்டில் வந்து சமையல் செஞ்சு சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம்லாம் வச்சு குலதெய்வத்துடைய அருள் முழுவதுமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிடுவாங்க. நீங்களாம் எப்படி கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ நல்லது. நம்ம குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் வந்து நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய மற்ற தெய்வங்களை வந்து வழிபடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்மளோட குலதெய்வத்தை தான் நம்ம வழிபடணும். அவங்க தான் நம்மளுடைய சந்ததியாக நம்மளுடைய மூத்தோர்கள் எல்லாமே வழிபட்டதுனால அவங்களுடைய அருள் வந்து நமக்கு எப்போதுமே நிறைஞ்சு இருக்கும். எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்கணும். குலதெய்வம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அப்படி தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வீட்லேயே ஒரு கலசம் வச்சு இந்த கலசத்தில் வந்து ₹1 நாணயம் போட்டு ஒரு எலுமிச்சம்பழமும் வச்சுக்கலாம், பூக்கள் வச்சு அதில் வந்து பச்சை கற்பூரம் இந்த மாதிரி வாசனை மிகுந்த பொருட்கள்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா அதில் வந்து விபூதி வந்து ஒரு விபூதியில் வந்து பட்டை மாதிரி போட்டுட்டு குங்குமம் வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய குலதெய்வமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து குலதெய்வத்தை வந்து வணங்குங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வர முடியாதவங்க இந்த மாதிரி கலசம் வச்சு வழிபடுங்க. அந்த தண்ணியை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து மாற்றிடுங்க. இதை வந்து நம்ம குலதெய்வமாக வச்சு நம்ம வழிபடலாம். அதே மாதிரி குத்து விளக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்கள் இருக்கிற வீட்லேயுமே குத்து விளக்கு வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த குத்து விளக்கில் அவ்வளோ நன்மைகள் நமக்கு இருக்குது. அதில் ஒவ்வொரு முகமும் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வீட்டில் வந்து குத்து விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா 5 முக விளக்கு தான் வச்சு ஏற்றணும். ஏன்னா அதுதான் இறை வழிபாட்டிற்கு உகந்தது. அதில் இருக்கிற ஒவ்வொரு முகமும் ஒரு முகம் ஏற்றுனா ஒரு முகத்துக்கு இந்த நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு முகம் தான் ஏற்றுவோம். ஒரு முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நினைத்த காரியம் வந்து நிறைவேறும்னு சொல்லுவாங்க. அதுவே 5 முகங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் செல்வங்களையும் அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் குத்து விளக்கு வந்து ஏற்றுங்க. காமாட்சி அம்மன் விளக்கு வீட்டில் எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி குத்து விளக்குமே நம்ம வீட்டில் இருக்கணும். ஒரு சின்ன விளக்காவது வச்சு வழிபடுங்க. ஏன்னா குத்து விளக்கோட அடிப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா படைக்கும் தொழிலை மேற்கொள்ளும் பிரம்மா வந்து இருக்கார். நடுப்பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காக்கும் கடவுளான விஷ்ணு வந்து இருக்கார். மேலே உச்சி இருக்குது இல்லைங்களா, அந்த பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானே இருக்கார். அதே மாதிரி அந்த ஒளிச்சுடர் வருது இல்லைங்களா, அந்த ஒளிச்சுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமி அம்சம்னு சொல்கிறாங்க. அதில் வர அந்த வெளிச்சம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவு கடவுளான சரஸ்வதி தாய்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வர அந்த வெப்பம், அந்த தீ வருது, அந்த ஒரு நம்மளோட தாங்க முடியாமல் நம்மளுக்கு அந்த ஒரு சூடு இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா
பார்வதி தாயார்னு சொல்கிறாங்க. அதனால தான் குத்து விளக்கு வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன குத்து விளக்காவது வாங்கி வச்சுட்டு நம்ம வீட்டில் சாமி ரூமில் வச்சு விளக்கேற்றுங்க. இது மாதிரி வெள்ளி செவ்வாய் நாட்களில் நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும்போது ஃபங்க்ஷன் டைம்லலாம் இதை வச்சு நம்ம ஏற்றினோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. ஓகே, அப்புறம் நம்மளோட நம்ம பூஜா ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. மறுநாள் வந்து முருகருக்கு வெற்றிலை தீபம் போடணும் இல்லைங்களா, அதனால் இப்போவே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஏற்கனவே ரொம்ப உடம்பு முடியல. ஸோ ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. மார்னிங் வந்து நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிறதுனால கோலம் போடுறதுக்கே வந்து எப்படியும் ஒரு 1 hour 1.5 hours ஆகிடுது. கோலமெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வரதுக்கே. ஸோ அதனால் முன்னாடி நாளே வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜா ரூமில் வந்து நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வந்து போட்டு நம்ம ஏற்றும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். அந்த தீபம் எரியும் போது அந்த வாசனையோடு சேர்ந்து நமக்கு வீடே நறுமணமாக இருக்கும். கோவிலெல்லாம் போயிட்டால் நம்மளுக்கு ஒரு வாசனை வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி அரோமா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் சரி, அத்தனை விளக்குலையுமே வந்து இந்த பச்சை கற்பூரத்தை ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போடுங்க. அது இன்னுமே நல்லா அந்த எண்ணெயோடு சேர்ந்து நம்மளுக்கு வாசனை நல்லா வரும். நான் இந்த நார்மலாக நுணுக்கி விடும்போதே எனக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வந்துச்சு. நம்ம ஏற்றுற எல்லா விளக்குலையுமே போட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் நெய் ஊற்றினாலும் சரி, இல்லை நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ எந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றினாலுமே இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக அதில் தூவி விட்டு நீங்கள் ஏற்றி பாருங்கள். அவ்வளோ வாசனையாக இருக்கும், அவ்வளோ மணமாக இருக்கும். நம்ம பூஜா ரூமே கோவிலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அடுப்பு அறையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சமையல் அறையில் கேஸ் எல்லாமே தொடச்சி விட்டாச்சு. தொடச்சி விட்டுட்டு ஓகே, எல்லோரும் வந்து ஹாப்பியாக நாளைக்கு போகி கொண்டாடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். Thank you for watching. Bye.